பாருங்க எவ்வளவு பெரிய அலை வருதுன்னு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஃபேமிலியா வந்திருக்கோம் வேளாங்கண்ணிக்கு. அங்க பார்க் பண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் வேளாங்கண்ணிக்கு வந்துட்டோம். இருங்களேன், வேளாங்கண்ணி பீச் ஓரத்தில் ஒட்டகம் இருக்கு பாருங்க. அப்படியே இங்கிட்டு பார்த்தா இங்க இருங்க கடல். இங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருங்க கடல் கரைக்கு வந்தாச்சு. எவ்வளோ பெரிய கடல்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வா அங்க வா, அதான் குளிக்கிறடா. அங்கிட்டு வாங்க, அங்க வாங்க. பாருங்க எவ்வளவு பேரு குளிக்கிறாங்கன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வா எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பேரு குளிக்கிறாங்க பாருங்க. இது ஃபுல்லாவே மீன் கடை. ஃபர்ஸ்ட் நம்ம கடல் கரையை பார்த்துட்டு அடுத்தது குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. இருங்க வா வா, இங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எல்லாரும் ஃபேமிலியா வந்திருக்கோம். இருங்க, என்னோட ஒய்ஃப், அண்ணன், அண்ணி, அவங்க பாருங்க டோட்டலா எல்லாருமே வந்திருக்கோம். வா எவ்வளவு பெரிய கடை. அவங்க பாருங்க எவ்வளவு பெரிய அலை வருதுன்னு பாருங்க. யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வா இங்கிட்டு வேடா, கொஞ்சம் ஆளோட ஆளா. யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வா வா. யாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தள்ளும்ல வருது ஒரு பெரிய ஆளா. வா வேளாங்கண்ணி கடல் பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஃபேமிலியா வந்திருக்கோம் வேளாங்கண்ணிக்கு. இங்க பாருங்க பின்னாடி கடலா பாத்துக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடல்ல என்னென்ன இருக்குன்னு சுத்தி பார்க்கலாம். வருங்க, வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குக்கா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நீங்கள் கடலுக்குள்ளேயே குளிக்க போனீங்கன்னா பார்த்து போங்க. ஜெல்லி பீஸ் வந்துட்டு நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்கள், எங்கள் எல்லாரையும் காலில் கடிச்சதுனால நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஓரமாக வரோங்க. பாருங்களேன், எல்லாரும் இந்த சைடு இறங்கணுமா, ஒரே எங்கே பார்த்தாலும் ஜெல்லி ஃபிஷ்ஷாக வருதுங்க. இது வந்துட்டு எதனாலன்னு பக்கத்தில் உள்ளவங்கலாம் கேட்டோம்னா, இது வந்து சீசனுப்பா, அதனால நிறையா வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர்லேயும் நிறையா கடற்கரை ஓரமாக ஒதுங்கியிருக்கு ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னாங்க. இங்கே பாருங்களேன், நிறைய பேர் வந்துட்டு குளிக்கவே இல்லை. நாங்கள் இதுக்குள்ளே இறங்கணுமா, இங்கிட்டு எங்களை எல்லாத்தையும் கடிச்சிருச்சு காலில். அதனால சரி அந்த சைடு போய் குளிக்கலான்ட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது லைட்டாக பட்டாலே அப்படியே சுறுசுறுன்னு அப்படியே நெறியேற மாதிரி அப்படியே எரியுது, பிக்குது, இதெல்லாம் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாரும் கடலுக்குள்ளே இறங்குனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தோம். நீங்கள் எந்த கடற்கரையாக இருந்தாலும் சரி ஜெல்லி ஃபிஷ் இருக்கான்னு பார்த்துட்டு குளிங்க. ஏன்னா கையெல்லாம் கடிச்சதுன்னா அப்படியே பெருசாக தடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறையா குழந்தைங்களும் இல்லாமல் அது மட்டும் ஜெல்லி ஃபிஷ் கிடச்சிருச்சுன்னு பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சா வேளாங்கண்ணியில், அங்கே எல்லாம் நிறைய பேர் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால நீங்கள் ஜெல்லி ஃபிஷ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு குளிக்க வேணாங்க. பாருங்கள், நாங்கள் வந்துட்டு ஜெல்லி ஃபிஷ் அங்கிட்டு இருக்கான்ட்டு அங்கிட்டும் போய் குளிக்க போகிறோம். அங்கேயும் வந்துட்டு ஜெல்லி ஃபிஷ் எல்லா இடத்துலையுமே கரை ஒதுங்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் குளிக்க போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக குளிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வருங்க, இப்போ எல்லாருமே கடலில் குளிச்சு முடிச்சாச்சுங்க. வருங்க, செம்ம கூட்டமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் குளிக்கிறாங்கன்னு. உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் சாப்பிட்ற போகிறதுனா மேலே வாங்கிக்கணும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ. சரி வாங்க வேளாங்கண்ணி கோயிலில் போயிட்டு சந்திக்கிறோம். இப்போ கடலில் குளிச்சாச்சுங்க. வருங்க, சரி வாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்துட்டு கடலில் குளிச்சுட்டு மேலே தூரத்துக்கு வந்தால் ஹைட்டாக கட்டியிருப்பாங்க பாருங்கள். இந்த அங்கே தூரத்துலாம் தெரியல, அது மேலே நின்றுட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். அங்கே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு லாங் வியூலாம் பார்க்கறதுக்கு, மேலே ஏறி பார்க்கறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். கடலில் குளிச்சிங்கன்னா பார்த்து குளிங்க. ஜெல்லி ஃபிஷ் நிறையா இருக்குது. பாய்.